வணக்கம். மகாபாரதம் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு வியாசரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். துரோணரை பற்றி பார்க்க போகிறோம். துரோணர் பரத்வாஜர் அப்படிங்கிற ஒரு பிராமணருடைய பையன். இவர் வேதங்களையும் முழுசாக கற்று தேர்ந்தவர், ஓதியவர், ஆயுத பயிற்சி எடுத்தவர், வில் வித்தை, வேல் வித்தை அப்படின்னு சண்டை பயிற்சிக்கு உண்டான மொத்த விஷயங்களையும் சின்ன பையன்லேயே கற்றுக்கிட்டு வராரு. இவரோட பாஞ்சால தேசத்து அரசனுடைய பையன் துருபதனும் சேர்ந்து கற்றுக்கிட்டு வராங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுகிறது. துருபதனுக்கும் துரோணருக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு. சின்ன வயசில் அவங்க வேதங்களையும் அஸ்திர பயிற்சிகளையும் எடுக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாக போய் துருபதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ராஜ்யம் ஆளுகிற பொழுது உனக்கு ராஜ்யத்தில் பாதியை வழங்குகிறேன் என் நட்புக்கு அடையாளமாக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு கிருபருடைய சகோதரியே நம்ம துரியோதனர் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை பெற்றெடுத்துக்கிறாரு. அப்படி பையனை பெற்றெடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆகா பையன் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்குது, தரித்திர நிலைமையில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட போகிறார். பரசுராமர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரசுராமர் தனக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் ராஜ்யம் எல்லாத்தையுமே தானமாக கொடுத்து விடுகிறேன் என்று அறிவிச்சுட்டு எல்லாத்தையும் தானமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்ட துரோணர், சரி அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பொன் பொருள் நகைகள் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மிகுந்த ஆசையில் என்ன பண்ணுறாரு, ஓடினவர் லேட்டாகி போயிடுறாரு. அவர் தான தர்மங்களை எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு மக்களுக்காக. அப்பொழுது போய் கேட்குறாரு, ஐயா எனக்கும் ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முனிவரே, சாஸ்திரங்களை முழுசாக கற்று தேர்ந்தவரே, வேதரிசியே, நான் என்ன செய்வது, என்னிடம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டேன், நீங்கள் தாமதமாக வருகிறீர்களே, நான் என்ன செய்வது, என்னிடம் இருப்பது அஸ்திரங்கள் மட்டும்தான் மிஞ்சமாக இருக்கிறது. அவர் போட்டு துணிகளும் அஸ்திரங்களும் தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதையாவது கொடுங்கள், நான் பெற்று செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, இவர் நம்ம துருபதன் என்ன பண்ணுறாரு, பாஞ்சால தேசத்து அரசன் இறந்த உடனே துருபதன் ராஜ்யம் பெறுகிறார். ராஜ்யம்னா அரசனாயிடுறாரு. பட்டாபிஷேகம் நடக்குது. அரசனான உடனே அதை கேள்விப்பட்டு ஓடுறாரு. ஆகா நம்ம பாலிய காலத்து நண்பனாச்சே, சின்ன வயசு நண்பனாச்சே, நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவார், ராஜ்யத்தில் பாதி அப்படின்ட்டாரு. அந்த ராஜ்யத்தில் பாதி கிடைத்து விட்டால் கொடுத்துட்டானா நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், பொண்டாட்டி பசங்களோடலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொருளாசை வந்து விட்டது. உடனே போகிறாரு. ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது போகிறாரு. இது மாதிரி நம்ம 2 பேரும் பாடகசாலையில் படித்துக்கிட்டு இருக்கிற போது என் பேர் துரோணர், எனக்கும் உங்களுக்கும் நட்பு ஏற்பட்டது, அப்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அவரு ராஜ்ய மமாதையில் இருக்காப்புல துருபதன். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுறாரு, நீர் பிராமணர், நான் ராஜ்யம் ஆளக்கூடிய அரசன், தருத்தனக்காரனையும் மூர்க்கனையும் அரக்கனையும் கண்டு பயப்படக்கூடிய ஒரு பிராமணர் ஒரு அரசனுக்கு, ராஜ்யம் ஆளக்கூடிய அரசனுக்கு எப்படி நண்பனாக இருக்க முடியும், என்ன கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக பேச ஆரம்பிக்காப்புல. ராஜ்யத்தோடு ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஒருவனே நண்பனாக முடியும், சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு எப்படி அரசனுக்கு நண்பனாக முடியும் என்பது, இப்படி கேள்வி கேட்பது உனக்கு அவமரியாதையாக தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நீங்கள் பாடகசாலையில் கற்று தெரிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறாரு. ரொம்ப மூக்கொடைஞ்சி போய் மன உளைச்சலில் திரும்பி வீட்டுக்கு வரல. தன்னுடைய மைத்துனர் வீடு கிருபர் வீட்டுக்கு போய் தெரியாதத்தனமாக ஒண்டிக்கிட்டு வாழ்கிறார். இப்படி எங்கே வாழ்கிறாரு, அஸ்தினாபுரத்தில் போய் ஒண்டிக்கிட்டு வாழ்கிறார். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜகுமாரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க விளையாண்ட பந்தும்
ஒரு மோதிரமும் கலண்டு கிணற்றில் விழுந்துருது. அவங்களால அதை எடுக்க முடியல. ரொம்ப சுற்றி சுற்றி வராங்க. அவங்களால எதையுமே எடுக்க முடியல. அப்பொழுது, "என்ன ராஜபுத்திரர்களே, என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ யுதிஷ்டன் கேட்குறாப்புல, "உங்களால் இது எடுத்து தர முடிஞ்சா நீங்கள் எடுத்து தருங்களே." "அப்படி நான் எடுத்து கொடுத்துட்டா நீ என்ன எனக்கு தருவ?" அப்படின்னு சொல்லி துரோணர் கேட்குறாரு. "கிருபர் வீட்டில் உங்களுக்கு போஜனம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம்." அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிறாப்புல. காமெடியாக பேசினோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அஸ்திரத்தை விடுறாரு. அஸ்திரம் வழியாக சில மந்திரங்களை செலுத்தி, அதன் மூலியமாக அன்புகளை செலுத்தி, அந்த பாலை மேலே வர மாதிரி தன்னுடைய மந்திர சக்தியாலும் அந்த அம்பு வழியாக அப்படியே உருண்டு மேலே வந்துடுது. அதுக்கு அடுத்தது அந்த மோதிரத்தையும் எடுத்து தர சொல்கிறாங்க. அதே மாதிரி அஸ்திரத்தை செலுத்தி அந்த மோதிரத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு. இது எடுத்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். "நீங்கள் யார்? எங்களால் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல யுதிஷ்டன். யுதிஷ்டன் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, "நீங்கள் பீஷ்மர்கிட்ட போய் பீமசேனன்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவார்." அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது யுதிஷ்டன் சொல்கிறாரு, "எங்களால் உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமானாலும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஷார்ட்ஸில் பார்க்கலாம் மீதியை. தேங்க்யூ.